Okay, let's pray. நாம் ஜெபிப்போமா? Heavenly Father, we welcome you in this place. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலே இந்த இடத்திற்கு உம்மை வரவேற்கிறோம். I pray that every word that comes out from my mouth comes from you. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மிடத்திலிருந்து வரட்டும். Let it touch each and every people who are here. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அது பற்றி எரியட்டும். In blessed name we pray. Amen. உம்முடைய ஆசீர்வாதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். Okay, Pastor Esther, நீங்க மேல உட்காரல, கீழே உட்காந்துருக்கீங்க இல்லையா? நீங்க கொஞ்சம் வடைச்சாதான் அது ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். Okay, let's turn to Daniel chapter 6 verse 1 to 5. தானியேல் 6ஆம் அதிகாரத்திற்குள்ள திருப்பிக் கொள்வோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வசனங்கள். யார் படிங்க? ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தார். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தன்மையால் அவனை ராஜ்யம் முழுமையும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும்படி முகாந்தாரத்தை கண்டுபிடித்தாலுடைய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தாரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரிவு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்றது. Okay, this story is something very common we know. இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை. We have learned this from Sunday school. நம்முடைய சிறுவர் பாலர் பள்ளியிலிருந்து இந்த கதையை நாம் கேட்டிருக்கோம், கற்றிருக்கிறோம். So I'll just give a brief history about this particular book. இந்த புத்தகத்தை குறித்ததான ஒரு சுருக்கத்தை விளக்க உரை உங்களுக்கு நான் சொல்லவிருக்கிறேன். So this book begins by Nebuchadnezzar from Babylon capturing the people from Judea and coming into Babylon. இங்கே இந்த கதையின் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது யூதேயாவை கைப்பற்றிய நெபுகாத்நேச்சர் ராஜாவை குறித்ததான கதை இங்கு வருகிறது. So it happens during the year around 606 BC. கிறிஸ்துவுக்கு முன்பு 660ஆம் ஆண்டுகளிலே இந்த சம்பவம் நடந்த கதை இது. And then a few of them captured is mentioned here. It's 4 of them: Daniel, Shadrach, Meshach and Abednego. அதுல சிறை பிடிக்கப்பட்டவர்களை 4 பேர் தான் சாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற தானியேலோடு சேர்ந்து இருந்தார்கள். And then later on the story goes. I think all of you all will know the story. அதன் பிறகு கதை உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. So and then we come to chapter 6. இப்பொழுது 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம வருகிறோம். And now the time frame is in between 522 BC. இப்பொழுது இந்த கால கட்டத்தை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 560ஆம் ஆண்டுகளில் நடந்த சம்பவமாக இருக்கிறது. 522ஆம் கிறிஸ்துவுக்கு முன்பு நடந்த கதை. So during this time the Medo-Persian Empire's king who is Darius comes and takes over Babylon.
அப்பொழுது இந்த காலகட்டத்தில் மீதியானவருடைய தரியுஸ் என்ற ராஜா இந்த நாட்டை கைப்பற்ற வந்தார். Before that, the king was Belshazzar. அதற்கு முன்பதாக பெல்ஷாத்சார் தான் இந்த நாட்டிற்கு ராஜாவாக இருந்தார். So after Darius the Mede comes in, he appoints 122 governors. அந்த தரியுஸ் ராஜா வந்த பிறகு அந்த ராஜ்யத்தை பார்த்துக் கொள்வதற்காக 22 பிரதானிகளை அவர் ஏற்படுத்தினார். So for your information, the Mede Empire is now in Iran, current day Iran. உங்களுடைய அறிவுக்கு இப்போ இருக்கிற அந்த மீதியானுடைய நாடு தான் இப்போ இருக்கிற ஈராக். And Iran. Sorry. And Babylon is Iraq. பாபிலோன் இன்றைய ஈராக்காக இருக்கிறது. Okay. So we'll come to this passage now. இப்பொழுது இந்த பகுதியை நாம் பார்ப்போம். So after appointing 122 satraps who are the governors. இப்பொழுது அந்த ராஜா 22 பிரதானிகளை தனக்கு கீழே வேலை செய்யும்படி இந்த நாட்டை பார்த்துக் கொள்ளும்படி நியமித்தார். He appoints 3 administrators. அவர்களுக்கு 3 தலைவர்களை அவர் ஏற்படுத்தினார். Which one of them is Daniel. அதில் ஒருவர் தான் தானியேலாக இருந்தார். He's probably the best administrator around among the 3 of them. அந்த மூவரிலும் பார்க்கும் பொழுது தானியேல் தான் ஒரு சிறந்த ஒரு தலைவனாக காணப்பட்டார். So the reason is because we see that the king plans to promote him more further. அத நம்ம பார்க்கும் பொழுது இங்க நமக்கு தெரியும் எப்படின்னா ராஜா தானியேல் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து இதற்கு பிறகு அவனை அந்த தேசத்திற்கு ஒரு அதிகாரியாக நியமிக்க ஆசைப்பட்டிருந்தார். So probably Daniel is going to be the second man after the king. அப்படின்னு பார்க்கும் பொழுது வரப்போற நாட்களிலே ராஜாவுக்கு அடுத்து இரண்டாவது ஆள்னு சொன்னா தானியேல் தான் இருக்க போகிறார். You see, based on this particular chapter or Daniel's life, we see Daniel and Jesus' life in similarities. தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கை ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலில் இருந்திருக்கிறது. I'll tell you why. அது ஏன் என்று நான் சொல்லுகிறேன். You see, Jesus is the second person of the Trinity. We'll start with that. திருத்துவத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டாவது நபராக இருக்கிறார். நாம் அங்கிருந்து ஆரம்பிப்போம். And Daniel is going to become the second person under Darius. அதே போல தரியுஸ் ராஜாவுக்கு கீழே இப்பொழுது தானியேல் இரண்டாவது நபராக ஆக போகிறார். And later on you see in the passage the people get jealous of Daniel and all that. அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் அதை குறித்து அவனுடைய குழுவில் இருக்கிற தலைவர்கள் மற்ற பிரதானிகள் எல்லாம் அவன் மேல கொஞ்சம் கோபம் வந்து பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார். I'll come to that later. அதை குறித்து நாம் பிறகு பார்ப்போம். So let's come back to Jesus. இயேசுவை குறித்து பார்ப்போம். During you all know the fall of Lucifer. லூசிபர் என்ற அந்த சாத்தானுடைய விழுகை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். So Lucifer was jealous of who? லூசிபர் யாரை குறித்து பொறாமை அடைந்தார்? Jesus. He wanted to take his place. இயேசுனுடைய இடத்தை பிடிக்கும்படி லூசிபர் சாத்தானுக்கு மனசுல ஒரு பொறாமை வந்தது. And the same thing happens here. அதே வண்ணமாக இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நடக்கிறது. The people are jealous of Daniel. தானியேலை குறித்து அவன் கூட இருந்த பணியாட்கள் அவருடைய பிரதானிகளுக்கு பொறாமை வந்தது. Because he is about to be promoted. காரணம் தானியேலுக்கு கூடிய விரைவிலே பதவி உயர்வு வரப்போகிறது. They want that place. அந்த இடத்தை இவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி பொறாமைப்பட்டார்கள். Next we see in chapter 6 verse 4. அடுத்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது the people could not find fault in Daniel. தானியேல் மேல எந்த ஒரு குற்றத்தையும் அவர்களால் சுமத்த முடியவில்லை, காண முடியவில்லை. The same thing goes to Jesus. அதே போல தான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் கூட during the trials Pilate could not find any fault. பிலாத்துக்கு முன்பதாக விசாரணைக்கு கொண்டு நிறுத்தின பொழுது கூட அவர் மேல் எந்த ஒரு குற்றத்தையும் அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. He could not find anything wrong with Jesus. இயேசுவை குறித்து எந்த ஒரு தப்பான காரியத்தின் குற்றத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. Finally Daniel also is the same. They could not find any fault. அதே போல தான் தானியேல் மீது இவர்கள் எந்த ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. Finally, even though there was no fault found, Jesus was still crucified. இயேசுவின் மேல எந்த ஒரு குற்றமும் சுமத்தப்பட முடியாமல் காண முடியாமலும் கூட இறுதியில் அவரை சிறையில் அறைந்தார்கள். The same thing goes to Daniel. அதே போல தான் தானியேலுக்கும் நடந்தது. Even though they could not find fault, he was still put in the lion's den. தானியேல் மேல் எந்த ஒரு குற்றமும் காணப்பட முடியாத பட்சத்துல அவரை அப்பவும் சிங்கத்தினுடைய குகையில அவரை போட்டார்கள். So you do see a similarity here. இங்கே இந்த ஒரு ஒற்றுமை நாம் பார்க்கிறோம் தானியேல் வாழ்க்கையிலும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும்.
Okay, let's see the life of Daniel now. தானியேலுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். Daniel is one of the top leaders there. தானியேல் ஒரு பெரிய ஒரு அந்த நாட்களிலே தானியேல் ஒரு சிறந்த ஒரு தலைவனாக காணப்பட்டார். So there are obviously 120 people below him. அவருக்கு கீழாக ஒரு 120 ஆட்கள் இருந்தார்கள். And 2 others who are working beside him. மற்ற 2 பேர் அவருடனே வேலை செய்தார்கள். So when they hear that Daniel is going to be promoted, jealousy creeps in. எப்பொழுது அவர்கள் தானியேலுடைய பதவி உயர்வை கேள்விப்பட்டார்களோ அப்பொழுதே அவர்களுடைய உள்ளத்தில் இந்த பொறாமை ஊற ஆரம்பித்து விட்டது. And then what they do? அதன் பிறகு அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? They plot a plan. அவர்கள் கூட்டம் கூடி ஒரு திட்டம் போட ஆரம்பித்தார்கள். To bring Daniel down. தானியேலை கீழே இழுக்கும்படி அவனுக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டினார்கள். Somehow nothing works. ஏதோ எப்படியோ அந்த அவர்களுடைய திட்டம் எதுவுமே நிறைவேறாமல் போனது. The reason they could not find anything wrong with Daniel. அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் தானியேல் மேல எந்த ஒரு குற்றத்தையும் அவர்கள் காண முடியவில்லை. So somehow we see as Daniel rises up, these people are plotting to pull him down. நாம் பார்க்கும் பொழுது தானியேல் இப்பொழுது மேல மேல உயர்ந்து கொண்டு போகிற பட்சத்திலே அவனுடைய கூட இருந்தவர்களுக்கு பொறாமையும் பெருக ஆரம்பித்தது. அவனை கீழே இழுக்க வகை தேடினார்கள். This is the same thing we go through today. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். Let it be in studies or in work or anywhere. படிப்பாக இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். When you are about to be promoted, நீங்கள் பதவி உயர்வு அடைகிற நேரத்துல someone does something and brings you down. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக அல்லது பொறாமையினால் ஏதாவது பண்ணி உங்களை அப்படியே கீழே இழுத்துருவாங்க. When you are studying well, நீங்க நல்லா படிச்சிட்டு இருக்கும் பொழுது someone distracts you to bring you down. உங்களை கீழே இழுக்கிறதுக்காக ஏதாவது காரணம் காட்டி உங்களை அப்படியே உங்களை திசை திருப்பிடுவாங்க. This is all we see based on this passage. This comes because of jealousy. இது இந்த காரியத்தின் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பொறாமை. If you see based on the Bible, வேதத்தின் அடிப்படையில் since the Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து there is always incidents involving jealousy. எங்க பார்த்தாலும் பலவிதமான சம்பவங்கள் நடந்த காரணம் இந்த பொறாமையினால்தான். Let us take Cain and Abel for example. உதாரணத்துக்கு காயினும் ஆபேலும் எடுத்துக்கொள்வோம். Abel's offering was accepted and Cain's offering was not accepted. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. He was jealous and he killed him. அது நிராகரிக்கப்பட்டது. அந்த நாள் ஏற்பட்ட பொறாமையினால் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்தார். Another example, Joseph and his brothers. அது இன்னொரு உதாரணம், யோசேப்பும் அவனுடைய அண்ணன்மார்களும். The brothers get jealous of Joseph and they throw him in the well. அவனுடைய மூத்த அண்ணன்மார்கள் எல்லாம் யோசேப்பு மேல பொறாமை கொண்டபடியினால் அவனை ஒரு குழியில அடித்து போட்டு பிறகு விற்று விட்டார்கள். Okay, next is Saul and David. அடுத்தது பார்க்கும் பொழுது சவுலும் தாவீதும். Because David is coming into reign, so Saul gets jealous of it and he tries to kill him. சவுலுக்கு ராஜ்ய பாரம் கிடைக்கிற இந்த தருணத்திலே சவுல் அவனை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்தார். So you see, in every part of the Bible we see this jealousy coming in. வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பொறாமையின் காரியங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. And now it comes in the place of Daniel, the book of Daniel. இப்பொழுது இந்த தானியேலுடைய புத்தகத்தை நாம பார்க்கிறோம். அதே பொறாமையின் காரணம் அங்க வருகிறது. One reason people get jealous of us, I will say, is that they don't have what we have. ஒரு காரியம், அதாவது மற்றவர்களுக்கு நம்ம மேல ஏன் பொறாமை வருகிறது என்றால் அவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால அவர்களுக்கு பொறாமை வருகிறது. Or we are going ahead of them and that brings them down. அல்லது நாம் மிக சீக்கிரமாக முன்னேறி சென்று அவர்களை நாம் கீழே தள்ளி விடுகிறோம். This is why they call Indians crabs. அதனாலதான் நிறைய நேரத்துல சொல்லுவாங்க தமிழ நண்டுன்னு சொல்லுவாங்க. When someone wants to go up, you pull him down. யாராவது மேல போன நினைச்சாங்கன்னா உடனே நண்டு சும்மா இருக்காது, பிடிச்சு கீழே இழுத்து விட்டுரும். You won't go up and you won't let that fella go up. நீங்களும் ஏற மாட்டீங்க, மத்தவங்களும் ஏற விட மாட்டீங்க. நல்லா வேகமா தட்டுனா நல்லா இருக்கும். Okay. So we see 3 things in this passage which Daniel has, which equips him to overcome this situation.
இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனை இந்த தானியேல் இதெல்லாத்தையும் கடந்து தாண்டி வருவதற்கு மூன்று விஷயங்கள் அவனை ரொம்ப பலப்படுத்தியது. Let's read verse 3. மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். Okay, the particular word, different spirit. குறிப்பிட்ட வார்த்தைன்னு சொல்லும் பொழுது தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது, தேவனுடைய ஆவி. This is the thing, one of the three things that was in Daniel. மூன்று காரியங்களில் ஒரு காரியம் தானியேலுக்குள்ள இருந்தது, தேவனுடைய ஆவியானது. The word spirit in Hebrew means ruah. எபிரேய பாஷையில இந்த ஆவி என்று சொல்லும் பொழுது ரூவா என்ற அர்த்தம். It has many meanings. நிறைய அர்த்தங்கள் கொடுக்கலாம் அதற்கு. Some breath, அதாவது சுவாசம், wind, காற்று, feelings, உணர்வு. But when this ruah is referred to a person, இந்த ரூவா என்ற வார்த்தை ஒரு நபருக்கு நாம் பொருந்தி பார்க்கும் பொழுது it means power, strength, அது வல்லமை, பலம் and qualities. தகுதி அல்லது தரம், sifat, குணாதிசயங்கள். okay. So you see, this thing was somehow a strength for Daniel. இப்படி இந்த 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 தரமானது, இந்த குணாதிசயங்கள் தானியேலுக்கு இருந்தது. I'll tell you why and what strength and special spirit. Why does it mean this special spirit is a strength for Daniel? தானியேலுக்கு இந்த ஆவியானது ஒரு விசேஷித்த பலனாய் இருந்தது என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. There's another person in the Old Testament which has this different spirit or special spirit. பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு மனுஷன் இப்படியாக இந்த விசேஷித்த ஆவியை கொண்டவனாக இருந்தார். Let's turn to Numbers chapter 14. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் verse 24. 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சன்னதியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். You see this term, it again comes a different spirit. வித்தியாசமான ஆவி, விசேஷித்த ஆவி உடையவனாக என்று சொல்லி காலேபை நாம் பார்க்கிறோம். We don't learn much about Caleb. காலேபுக்கு குறித்து நமக்கு அதிகமாக எழுதப்படவில்லை. There are less preachings about Caleb. காலேபை குறித்து அதிகமாக பிரசங்கிக்கப்படுவதும் இல்லை. But you see, this guy was different. ஆனாலும் இங்கே பார்க்கிறோம், இந்த மனுஷன் ஒரு விசேஷித்தவனாக வித்தியாசமானவனாக இருந்தார். Not that Caleb behind Bible. இங்கே இருக்கிற காலேப் கிடையாது. அவர் உடனே ஏஞ்சிட்டாரு. Okay. So listen. In chapter 13 of Numbers, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல we see Caleb's faith in God. காலேபுனுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளே இருப்பதை நாம் பார்க்கிறோம். So now you know what is the strength. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த வல்லம் அல்லது பலன் என்ன என்று தெரியும். The people told we can't cross. ஜனங்கள் சொன்னார்கள் இதை நாம் கடந்து செல்ல முடியாது என்று சொன்னார்கள். What does Caleb do? ஆனால் காலேப் என்ன செய்தார்? He sees and urges the Israelites to move forward and capture the land. ஆனால் காலேப் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னான், அவர்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி இந்த இடத்தை நாம் சுதந்தரிப்போம் என்று சொன்னார். This was the special spirit that Caleb had. இதுதான் காலேப்புக்குள் இருந்த ஒரு விசேஷமான ஆவி. Now we come back to Daniel. தானியேலுக்கு வருவோம். The faith that Daniel had could be seen by the others. தானியேலுக்குள் இருந்த அந்த விசுவாசமானதை ஜனங்கள் அதை பார்க்க முடிந்தது. And this was the reason he was about to be promoted. இந்த காரணம் தான் அவன் பதவி உயர்வுக்கு தயாரானார். Seeing your faith and your trust in God is seen by others. Your faith and trust in God is seen by others.
உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை மற்றவர்கள் அதை பார்க்க முடியும். You can say you just pray in your room and then you go out and then you become a normal person. ஒருவேளை இப்படி வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் அறையிலே தனியாக ஜெபித்து விட்டு பிறகு நீங்கள் வெளியே போகிறீங்க. But you always have to remember that this special spirit always comes along with you. ஆனால் எப்பொழுதும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த விசேஷித்தமான ஆவி உங்களோடு எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும். And it shows your relationship with God. அந்த விசேஷித்த ஆவி என்ன செய்யும் என்றால் ஜனங்கள் முன்னிலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை வெளிப்படுத்தும். When others see you, they will know what is your relationship status with God. மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு என்ன நிலைமையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள். You can be a Christian at home. நீங்கள் வீட்டிலே கிறிஸ்தவராக இருக்கலாம். You can say you read the Bible and you pray and all. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாம். But when you go out and you mix around with people, ஆனால் நீங்கள் வெளியே சென்று ஜனங்களோடு மற்றவர்களோடு பழகும் பொழுது, if they are able to influence you, மற்றவர்கள் உங்களை அவர்களுடைய பழக்க வழக்கங்களினால் உங்களை பாதிக்க முடியும் என்றால், they will know what type of Christian you are. நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் என்று அவர்கள் அறிந்து தெரிந்து கொள்வார்கள். If they are able to influence you to go somewhere out, go have drinks or smoke or something, மற்றவர்கள் உங்களை அப்படியே வசப்படுத்தி உங்களை மனசை மாற்றி புகைப்பிடிப்பதற்கோ அல்லது தண்ணீர் மதுபானம் அருந்துவதற்கு கொண்டு போனால் முடியும் என்றால், நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று அவங்க தெரிந்து கொள்வாங்க. They easily know how strong are you. நீங்க எவ்வளவு உறுதியா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க. So this was something King Darius noticed in Daniel. இந்த விஷயத்தை தான் தரியுஸ் ராஜா தானியேலுக்குள்ள இருக்கிற அந்த உறுதியையும் அந்த திடகாத்திரமான நம்பிக்கையும் பார்த்தார். Later on we see Darius goes on every day to pray 3 times a day. பிறகு நாம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தவறாமல் தானியேல் மேல்மாடிக்கு சென்று 3 வேளை ஜெபிப்பதை குறித்து நாம் பார்ப்போம். Of course this is always noticed by the king. இந்த விஷயமானது, இந்த பழக்க வழக்கங்களை தரியுஸ் ராஜாக்கு தெரியும், அவர் பார்த்து கொண்டிருந்தார். So this was one of the characters that King Darius noticed, and it was pleasing to God, and it made him to bring him forward. இந்த பழக்க வழக்கங்களை அறிந்த ராஜா அவன் மேல் பிரியம் கொண்டபடியினாலே தான் கர்த்தர் மூலமாக உண்டான அந்த பதவி உயர்வு தானியேலுக்கு கொடுக்கும்படியாக வந்தது. So you see, you notice the thing aligned, it's going aligned. So இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய அந்த விசேஷித்த ஆவி தானியேலை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருந்தது. You keep your faith strong in God and you're pleasing, you do things pleasing to him, you get your promotion. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து தேவனுக்கு பிரியமாக நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு வரும். So first thing, you never forget that your relationship with God is seen by everyone who are surrounding you. எனவே உங்களுடைய தேவனோடு இருக்கிற உங்கள் உறவு மற்றவர்களுக்கு தெரியும்படியாக இருக்க வேண்டும். You do not live a life different in your house and outside your house. நீங்கள் வீட்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெளியே ஒரு வேற வாழ்க்கை வாழ முடியாது. Obviously people will know. நிச்சயமாக அதை ஜனங்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். People are getting more educated. காரணம் ஜனங்கள் மிகவும் அறிவடைந்தவர்களாக படிப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். I'll see you, I'll know how you are in your house or in church and how you are outside. அவர்கள் பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீ வீட்ல உள்ளுக்கு எப்படி இருக்க, சர்ச்சில் வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் ரொம்ப சுலபமா கண்டுபிடித்துருவாங்க. So always remember that the spirit of God is always with you. எனவே எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆவியானது உங்களோடு என்றென்றும் இருக்கும். And what you do influence the people around you. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை அது பாதிக்கும். Let's go to the second thing. இரண்டாவது காரியம், verse 4. 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. Okay, that's the second thing. You see, the people were trying to find fault, but they couldn't. இங்க நான் வாசிக்கும் பொழுது அவனை சுற்றி இருந்தவர்கள் தானியை எப்படியாவது குற்றப்படுத்தணும் என்று சொல்லி வகை தேடினாங்க, ஆனால் ஒன்றுமே கூடாமல் போனது. What was his secret? அதோட ரகசியம் என்ன? Some things we do, somehow people find fault.
சில வேளைகள் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், அதை ஜனங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. You may have done 100 good things. 100 நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. But one fault, ஆனால் நீங்க செஞ்ச ஒரே ஒரு தவறு erases all the 100 good things you did. மற்ற நீங்கள் செய்த எல்லா 100 நன்மைகளையும் வந்து அப்படியே அழிச்சிரும். And when people see you, they see that one thing. ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க செஞ்ச அந்த ஒரு தப்பை மட்டும் தான் உங்க மேல பாப்பாங்க. That one fault you did. இந்த ஒரு தப்பை நீங்க பண்ணிட்டீங்க. You போறாங்க. கச்சாவல. Okay. Go time. So, remember, always distraction. Huh? Okay, always, jangan jalan-jalan. Saya punya kepala lari. Okay, so Daniel did not have any fault in him. தானியேலுக்குள்ளாக எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை. And the people could not even find one. அந்த ஜனங்கள் அந்த ஆட்கள் அவன் மேல் ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. They are jealous and they try to find ways to make him fall down. தானியேல் மேல் பொறாமை வந்து அவர்கள் அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி அவனை கீழே தள்ளிரணும்னு பலவிதமா முயற்சி செய்தாங்க. And finally what they touch? கடைசியா இறுதியில எதுமே முடியாம எதை அவர்கள் தொட்டார்கள்? His relationship with God. தேவனோடு அவனுக்கு இருக்கிற அந்த உறவுக்கு மேல கையை வைக்க ஆரம்பிச்சாங்க. Because they knew in everything that he did there was no fault. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தானியேல் செய்த எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு தவறுமே குற்றமே இல்ல. What was his secret? அவனுடைய ரகசியம் என்ன? Another person in the Bible we see was just and not, was clean. வேதத்துல நான் பார்க்கும்போது இன்னொரு மனுஷன் இப்படியாக சுத்தமாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன். His Job. யோபுவை நாம் பார்க்கிறோம். Even God mentions to Satan, he's a man who is upright and clean. ஆண்டவர் தாமே யோபுவை பார்த்து உத்தமமும் சன்மார்க்கமும் உள்ள ஒரு மனுஷன் என்று சாட்சி கொடுத்தார். So you see, let's read the secret of Daniel in Philippians 2:14 to 16. பிலிப்பியர் 4:40 பிலிப்பியர் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம் இந்த காரியத்தை குறித்து. Philippians chapter 2 verse 14 to 16. இரண்டாம் அதிகாரம் 14 to 16. 14 முதல் 16 வரை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று இருக்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணல் ஆனாலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். Do you see how you become blameless and upright? கரையிலும் இல்லாமல் எந்த ஒரு குற்றமற்றவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? It's something very simple. அது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். You do everything without complaining. எதையுமே முறுமுறுப்பு இல்லாமல் நாம் செய்ய கற்றுக்கொள்ள Do everything without grumbling. எதுவுமே குற்றம் இல்லாமல் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். That's how you become a blameless child of God. அப்படி செய்வதன் மூலமாக தான் நாம் குற்றமற்ற தேவ பிள்ளைகளாக மாற முடியும். Everything or anything that we do not pick on something, tell this is not right, this is not right. நாம் எதை செய்தாலும் அது மேல குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு அதை முழு மனதோடு மாறுபாடு உள்ள சந்ததியா இராதபடிக்கு நாம் செய்ய வேண்டும். Everything that you do it for God. எதை செய்தாலும் அதை தேவனுக்கு என்று செய்ய வேண்டும். You can be doing washing dishes in a shop. கடையில நீங்க மங்கு பாத்திரங்களை கழுவுகிற வேலையா இருக்கலாம். You'll be washing. நீங்க கழுவிக்கிட்டே இருப்பீங்க. The waiter comes and puts another big pile of plates and cups. கடையில இருந்து இந்த சாப்பாட்டு கடையில இருந்து வெயிட்டர் நிறைய ஒரு பெரிய அடுக்கு பிளேட்ஸ் கொண்டு வந்து போடுறாரு உங்களுக்கு கழுவு. What do you tell? என்ன சொல்லுவீங்க நீங்க? I just wanted to finish it and now another thing is coming. இப்பதான் இத கழுவி முடிச்சிரலாம் நினைச்சேன் இன்னொரு அடுக்கு வந்துருச்சு. And then you grumble and scold the owner, scold the waiter, scold everyone.
அதனால ஏற்பட்டுக்கிற அந்த எரிச்சல்னால முதலாளியை நம்ம திட்டுறோம், அந்த மேனேஜரை திட்டுறோம், அப்படி எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கும். You go slowly in your bike and then suddenly your engine stops. மோட்டார் பைக்ல நீங்க மெதுவா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்ஜின் நின்றுது. And then you scold your bike, you scold the mechanic, and you scold all the fellows who did and created your bike. உடனே நம்ம என்ன செய்றோம், அந்த பைக்கை நம்ம திட்டுறோம், அந்த மெக்கானிக்காரனை திட்டுறோம், எல்லாத்தையும் நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம். So everything that you do, remember not to pinpoint on something or do it with a clean and full heart. நீங்க எதை செய்தாலும் அந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை குற்றப்படுத்தாமலும் அதை முறுமுறுக்காமலும் அதை பூரணமாக செய்து முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Just do something without grumbling. எதை செய்தாலும் சுலபமாக அது மேல முறுமுறுக்காதபடி அந்த வேலையை செய்து முடிக்க. Most importantly, do it for God. மிக முக்கியமாக செய்கிற வேலையை தேவனுக்கு என்று செய்ய வேண்டும். And then you won't grumble. அப்படி செய்ய பழகி கொண்டோம் என்றால் நாம் முறுமுறுக்க செய்ய ஆரம்பிக்க மாட்டோம். Will you grumble doing something for God? நீங்கள் தேவனுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது நீங்க முறுமுறுத்துக்கிட்டு செய்வீங்களா? He gives you a work to print the paper. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறாங்க, இந்த பேப்பரை போய் பிரிண்ட் பண்றாங்க அப்படி. First he gives 5 papers. முதல்ல 5 பேப்பர் கொடுக்கறாங்க. And after when you're printing he gives thousands. பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 1000 தாளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. Will you grumble at it? நீங்க உடனே என்ன செய்வீங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. Will you grumble? முறுமுறுப்பீங்களா அந்த வேலையை குறித்து? Of course no, because God gave you that work. நிச்சயமா செய்ய மாட்டோம், காரணம் தேவன் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தார். So everything that you do, have this mindset that God gave you this job. எனவே எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் நீங்க அதை முறுமுறுக்காமல் இந்த வேலை தேவனால் உண்டானது என்று சொல்லி முழு மனதோடு செய்ய வேண்டும். Sister always grumbles in the office. சிஸ்டர் எப்பொழுதும் ஆபீஸ்ல முறுமுறுத்திட்டே இருப்பாங்க. She'll be finishing one work and then pastor will come and put, and then she'll tell, "Oh yo, pastor அவங்க ஒரு வேலையை அப்பதான் செஞ்சு முடிப்பாங்க, பாஸ்டர் உடனே கொஞ்சம் ஒரு கட்டை கொண்டு வந்து போடுவாரு, அவங்க முறுமுறுப்பாங்க, ஐயோ பாஸ்டர் இன்னுமா அப்படி. His work is so simple, writing and giving. I only must type everything down." அவரோட வேலை ரொம்ப சுலபம், அப்படியே கிறுக்கிட்டு கொடுத்துருவாரு, இவங்க தான் எல்லாத்தையும் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். That's what happens in the office. ஆபீஸ்ல இப்படிதான் நடக்குது. Then she starts grumbling Caleb, grumbling Lydia, everyone she grumbled. ஆபீஸ்ல சேர எல்லாரும் அப்படியே முறுமுறுத்திட்டு இருக்காங்க, காலையில இருந்து லிடியா வரைக்கும். Okay. So this is the second thing. மூன்றாவது காரியம். This is the second thing. Oh, sorry. இரண்டாவது காரியம். I had one interpreter in the old church. When the first time I was preaching, I was what was my age? 11 or 12. ஒரு 11-12 வயசு இருக்கும் பொழுது சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்றேன். அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளர் எனக்கு இருந்தார். His name was Alvin. அவருடைய பேர் எல்வின். Whatever I say, he'll say something else. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு வேற மாதிரி ஏதாவது சொல்லுவார். So you are very good. Okay, let's see the third thing. மூன்றாவது காரியம். Let's Daniel chapter 6 verse 10. மறுபடியும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். Okay, what's the third thing? மூன்றாவது காரியம் என்ன? I think you all will know what is it already. அது என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேரம். What is it? என்ன செஞ்சாரு? மூன்றாவது காரியம் என்ன செஞ்சாரு? Prayer. ஜெபம். Knowing what is going to happen, he goes up and prays. என்ன நடக்க போகுது என்று தெரிந்திருந்தும் கூட தானியேல் என்ன செய்தார்? வழக்கம் போல அவர் மேல் அறைக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். I'm sure Daniel would have known that something like this, that the people will plot and they will go and talk to Darius and bring out this plan and bring him down.
நிச்சயமாக தானியேலுக்கு இதுக்கு தெரிந்திருக்கும். தனக்கு விரோதமாக இவர்கள் முகாந்தரமிட்டு மேல பழி சுமத்தணும், இவனை கீழே தள்ளணும் எல்லாம் தெரிஞ்சு தான் ஜெபிக்கிற காரியங்களை குறித்து கூட ராஜாவிடத்துல போய் குறை சொல்லுவாங்க என்று சொல்லி தெரிந்திருக்கும். This is because we see in the following chapters he gets visions of end times. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் தானியேலுக்கு கடைசி காலங்களை குறித்துதான தரிசனங்களை அவர் பார்க்கிறார். The same visions that John has later in Revelations. புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தை போல தானியேல் அந்த நாட்களிலே கடைசி நாட்களின் தரிசனங்களை பார்த்திருக்கிறார். So obviously he will know somehow God would have told him this is what going to happen, this is what going to happen. நிச்சயமாக ஆண்டவர் எப்படியே உணர்த்திருக்கலாம் தானியேலுக்கு இப்படி தான் நடக்க போகுது என்று சொல்லி. Knowing this, that the king had decreed that anyone who doesn't worship him will be put in the lion's den, he goes and prays. அப்படியாக ராஜா முத்திரையிட்டது போல யாரெல்லாம் இந்த சிலையை பார்த்து வணங்காமல் இருந்தால் அவர்கள் எல்லாம் சிங்கத்தினுடைய குகையில் போடப்படுவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட தானியேல் தன்னுடைய வழக்கப்படி செய்ய ஆரம்பித்தார். So the third thing is very crucial. இந்த மூன்றாவது காரியம் ஒரு மிகவும் ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையின் காரியம். Crucial. முக்கியமான ஒரு காரியம். So you see, everything he prays 3 times a day. அவர் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபித்தார். And prayer was his base. ஜெபம் தான் அவருடைய அடித்தள அஸ்திபாரமாக இருந்தது. Nowadays we pray just our meal prayer and good night prayer. இந்த நாட்களிலே अनेक ஜெபங்கள் ராத்திரி சாப்பாட்டுக்கு ஜெபம் அல்லது சாப்பாட்டுக்கு ஜெபம் அல்லது ராத்திரி தூக்கத்துக்கு ஜெபம் இப்படியாக இருக்கிறது. We do not spend much time on prayer. நம் ஜெபத்தில் அதிக நேரங்கள் நாம் எடுப்பதில்லை. The same thing Jesus does before getting arrested. What does he do? அதே போல இயேசு தான் அவர் கைது செய்யப்படுகிறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? So you see, before Daniel is being put into the lion's den, he prays. தானியேல் சிங்கத்தின் கபியில் போடப்படுவதற்கு முன்பதாக அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Before Jesus is arrested, he prays. இயேசுவும் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக அவரும் கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார். So you see the importance of prayer. எனவே ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Of course, reading the Bible is also important. We should not forget that. வேதத்தை வாசிப்பது நமக்கு முக்கியமான காரியம். Just going to focus on prayer. அதன் கூடவே நம் ஜெபமும் நமக்கு தொடர்ந்து வருகிறது. So you see, everything that he did was because he prayed. நடந்தவை எல்லாவற்றிற்கும் கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். He was saved from the lion's den because he prayed. அவர் ஜெபித்தபடியினாலே சிங்கத்தின் கபியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். His promotion was on the way because he prayed. அவருடைய பதவி உயர்வு வந்து கொண்டிருக்கிறது அவர் ஜெபித்தபடியினால். If there was a Bible for Daniel at that times, அந்த நாட்களிலே தானியேல் கையிலே வேதாகமம் இருந்திருக்குமானால் I'm sure he would have read it thousands and thousands of times. நான் நம்புகிறேன் 1000க்கு மேற்பட்ட முறை அவன் அதை வாசித்திருப்பான். He was a man who prayed without ceasing. தானியேலை பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். No matter what situations came, he prayed. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் ஜெபிக்கிறவனாக இருந்தார். See, usually we don't understand the power of prayer. பொதுவாக ஜெபத்தினுடைய வல்லமை நாம் அறிந்து கொள்வதில்லை. When we pray and God doesn't answer, we just leave it off. நாம் ஜெபித்து தேவன் அதற்கு பதில் கொடுக்காம போனாலும் நாம் அதை அப்படியே விட்டுறோம். We don't cease and pray and pray. நாம் தொடர்ந்து விடாப்பிடியாக ஜெபிப்பதில்லை. Now there was one story, I think last week or 2 weeks back, someone preached on a man going to heaven and meeting Jesus. 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு பிரசங்கம் பண்ணார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு சென்று இயேசுவை காண்பதாக ஒரு கதை சொன்னார். And there is a door which is closed. அங்க ஒரு கதவு அடைக்கப்பட்டிருந்தது. And Jesus doesn't open that door. அந்த கதவை இயேசு கிறிஸ்து அதை திறக்கவில்லை. And when he opens, that's the blessing that he had kept for this particular man. அந்த மனுஷனுக்குடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த கதவுக்கு பின்னால் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தது. The only thing he did not do, he did not ask. அவர் செய்யாத ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கேட்காதபடியினால அது கிடைக்கவில்லை. Something in our Indian community, there's this mindset which we do not believe in our own prayer. நம்முடைய சமுதாயத்துல நம்ம பெரும்பாலும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப குறைவா புரிஞ்சிருக்கோம். அதாவது நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்க மறந்து விடுகிறோம். No, we do not believe in our own prayer. நம்முடைய சொந்த ஜெபத்துல நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது.
Anything we do, we call pastor. Pastor pray. எது செஞ்சாலும் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் பாஸ்டர் அப்படியே கூப்பிட்டு பழகிடணும். And then another preacher comes, you call him, pastor pray for me. அல்லது யாராவது வெளியில இருந்து பிரசங்கியார் அல்லது போதகர் வந்து அவரையும் கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றோம். I'll show you a clear example now. ஒரு உதாரணத்துக்கு Example, he is a man of God. ஒரு தேவ ஊழியக்காரன் வைத்துக்கொள்ளும். So I am a normal member attending. நான் வந்து ஒரு சாதாரண விசுவாசி சபைக்கு வரேன். So he is preaching the word of God. இப்பொழுது அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். Our common thinking will be, நம்முடைய சிந்தனை என்ன நினைக்கும்னா, he is a man of God. அவர் தேவ மனுஷன். He is preaching the word. அவர் வசனத்தை பிரசங்கிக்கிறார். So he is far more spiritual. அவர் ஆவியில ரொம்ப வளர்ந்தவராக இருக்கிறார். And he is connected to God all the time. அவர் எல்லா நேரத்திலும் அவர் ஆண்டவரோடு உறவா இருக்கிறவர். That is the problem for us, that any preachers that come, we accept their teaching. இதுதான் நம்முடைய பிரச்சனை. எந்த ஒரு பிரசங்கியார் வந்தாலும் அவர் சொல்லுகிற பிரசங்கத்தை அப்படியே அவருடைய போதனையை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்றோம். This is the reason. இதுதான் காரணம். We think they are men of God. அவர்கள் தேவ மனுஷர்கள் என்று சொல்லி நம்புறோம். ஊழியக்காரர்கள். They do healings. அவர்கள் சுகமளிக்கிற வரங்கள்னா நிரப்பப்பட்டவர்கள். அவர்கள் இது செய்றாங்க அது செய்றாங்க. So they must be connected to God. அப்படினா இவங்க தேவனோட ரொம்ப நெருக்கமா உறவா இருக்கிறவங்க என்று சொல்லி நாம நம்புறோம். I'll show you something. காரியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். What is the difference between me and him? எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? Example, for example, he is a great he heals people, and you know, he is a great preacher. ஒரு உதாரணத்துக்கு அவர் நல்ல பிரசங்கம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், சுகமளிக்கிற வரங்கள் உடையவராக இருக்கிறார். What is the difference between me and him? அவருக்கு எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? He was created by God. அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர். I am created by God. நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டேன். You worship the same God as me. நான் ஆராதிக்கிற தேவனை தான் அவரும் ஆராதிக்கிறார். What's the difference? என்ன வித்தியாசம்? You have 2 legs. அவருக்கு 2 கால் இருக்கு. You have 2 hands. 2 கை. I also have. எனக்கும் அதே போல தான் இருக்கு. But I'm a bit more good looking. அவரோட நான் கொஞ்சம் அழகா இளமையா இருக்கு. So that's the difference. அதுதான் வித்தியாசம். So I'll tell you what's the difference. என்ன வித்தியாசம் என்று சொல்லுகிறேன். The difference is, which has this, you know, this line between me and him. அவருக்கு எனக்கும் அந்த நடுவுல இருக்க இந்த வித்தியாசம், இந்த கோடு என்னன்னா, is the time he spends with God compared to me. தேவனுடைய பாதத்துல நேரத்தை செலவழிக்கிறது அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். He spends hours and hours and hours. அவர் மணிக்கணக்கா ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். Praying, kneeling, praying, reading the Bible. முழங்காலிட்டு ஜெபிக்கிறார், முழங்காலிட்டு தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறார். Whereas what I do, I go here, I go there, and then before sleep I pray and then I sleep. நான் என்ன பாத்தீங்கன்னா, இங்க போற அங்க போற எல்லாம் சுத்தி முடிஞ்சு ராத்திரில படுக்கும் பொழுது ஒரு நன்றி ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றேன். So you know the difference. இதுதான் அந்த வித்தியாசம். There is no difference between me and him except for the time that he spends with God and the time I spend with God. அவருக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், தேவனுடைய பாதத்துல செலவழிக்கிற நேரம் தான் அந்த வித்தியாசம். That brings the difference. அதுதான் நமக்குள்ள வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. You understand what I say? விளங்குதா நான் சொல்றது? கிராப் ஓட்டி சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. அங்கிள் பீட்டர் and our brother Ananda has a special relationship. அவருக்கும் இவருக்கும் என்னமோ ஸ்பெஷல் அவன் ஓடிக்கிட்டு இருக்கு. Every morning he sends him boo boo boo. காலையிலேயே அவருக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. And then he replies meow. அவர் நாய் மாதிரி குலைக்கிறாரு, இவர் பூனை மாதிரி கத்துறாரு. So you can ask them, they have the recording. என்னமோ ரெக்கார்ட் பண்ணி என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். Every morning he says whoa whoa, he says meow whoa whoa meow. ரெண்டு பேரும் காலையில நாயும் பூனை மாதிரி கடிச்சிட்டு இருக்காங்க. So we don't know what is going on. Nice man. Okay, so these are the 3 things which was the base and important things that made Daniel overcome this particular situation. எனவே இந்த 3 விதமான வித்தியாசமான காரியங்கள் தான் தானியேல் அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி ஒரு விசேஷித்த மனுஷனாக காணப்பட்டதற்கு இந்த 3 விஷயங்கள். First thing, the special spirit that he had in him. ஒன்றாவது அவனுக்குள் இருந்த விசேஷித்தமான ஆவி. The faith.
விசுவாசம், whatever I do, my God is there for me. நான் என்ன செய்தாலும் அதை பார்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அங்க I know இருக்கிறார். He will take care of everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். And the second thing, whatever he did for God. இரண்டாவது, அவன் எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு என்று செய்தார். There was no grumbling, there was nothing. எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், எந்த ஒரு எரிச்சலும் இல்லாமல் அதை செய்தார். One thing on his mind, I'm doing it for God. அவருடைய எண்ணத்தில் இருந்ததெல்லாம் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். And I'll do my best. நான் என்னால் முடிந்த சிறந்ததை அவருக்கு நான் செய்வேன். Third thing, மூன்றாவது, his prayer life. அவனுடைய ஜெப வாழ்க்கை. Everything he did, in whatever situation he was, I'm sure he did not miss his prayer. எந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் தன்னுடைய ஜெப வேலையை அவன் கைவிடாமல் தவறாமல் செய்து கொண்டு வந்தான். Knowing he's going to be thrown into the lion's den, சிங்கத்தின் கெபியிலே அவன் தள்ளப்படுவான் என்று தெரிந்திருந்தும் கூட he goes and prays. அதையும் மீறி தானியேல் ஜெபிக்க சென்றான். I'll finish it up with this story. கதையை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். So there's this one uncle who attends a particular church. ஒரு 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 அங்கிள் இருந்தாரு, ஒரு பெரியவர், அவர் சபைக்கு போயிட்டு இருக்காரு. And then somehow he backslided and went away. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பின்னடைந்து சபைக்கு வருவதை நிறுத்தி விட்டார். But his children still attended church. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் சபைக்கு போய் கொண்டிருக்காங்க. And then he got sick. பிறகு அவருக்கு வியாதி வந்தது. He was already in his dying stages. அவருடைய மரண படுக்கையில் அவர் போராடி கொண்டிருந்தார். And then a particular person comes and visits him. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அவரை சந்திக்க ஆரம்பித்தாங்க. They tell him, just put a chair beside your bed and just talk to the chair. Put a chair beside your bed. சொன்னாங்க, அவருடைய கட்டில் பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு பேச சொன்னாங்க. Every day you just talk to God. அவங்க சொன்னாங்க, ஒரு நாற்காலியை போட்டுட்டு அங்க உட்கார்ந்து எப்போ அன்றாடம் தினந்தோறும் ஆண்டவரோட பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. Just pray and talk to God. ஜெபித்து ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. This was a man who was a Christian and he backslided. இந்த பெரியவர் வந்து ஏற்கனவே கிறிஸ்தவராக வாழ்ந்தவர், பிறகு பின்னடைவு சென்று பின்மாற்றத்துக்குள்ளாக போனவர். So we know someone who is in desperate situation, whatever we tell, they will just do it. பொதுவா நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட மரண போராட்டத்துல இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை உடனே அப்படியே கேட்டுட்டு பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செய்வாங்க. One thing this particular man did, he did this act every day. இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன் என்ன செஞ்சாரு, அன்றாடம் வந்து இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். He is bedridden. அவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. There's this chair beside. அவர் பக்கத்துல ஒரு நாற்காலி இருக்கு. Every day he just talks Jesus this, Jesus that. அவர் நாற்காலியில இயேசு உட்கார்ந்து இருக்கிறத போல நினைச்சு எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. His children comes in. அவருடைய பிள்ளைகள் வருவாங்க. They will think he is already cuckoo. அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் இவர் சொந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவருக்கு சுயநலம்லாம் போச்சு. Because he is already in his dying stages. ஆனா அவருடைய மரண படுக்கையில் அவர் இருக்காரு. So and then they just go off. அப்படி பார்த்துட்டு இவர் எல்லாம் முடிஞ்சது போல, புத்தி மாறிடுச்சு போலன்னு சொல்லி போயிடுவாங்க. This particular pastor visits him. ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் அவரை வந்து பார்க்க வந்து ஜெபிக்க வந்தார். He comes and sees this chair. அவர் வந்து பார்த்து அந்த நாற்காலி எடுக்க வந்தார். So for this pastor they kept a chair on the other side of the bed. பாஸ்டருக்கு உட்கார்றதுக்கு இன்னொரு நாற்காலி கட்டிலுக்கு அந்த பக்கத்துல போட்டுருந்தாங்க. The pastor goes to sit on this particular chair. ஆனா அந்த பாஸ்டர் வந்து அந்த இவர் எப்போதும் அந்த நாட்களை பார்த்து இயேசு உட்கார்ந்திருக்கான்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த நாட்கள்ல வந்து உட்கார ஆரம்பித்தார் பார்த்தாரு. So this man tells, no, don't sit here, sit on this chair. இந்த வியாதியா இருக்கிற பெரியவர் சொன்னாரு, இல்ல அங்க உட்காராதீங்க, இந்த பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு சொன்னாரு. So this pastor was puzzled. He asked why. இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் ஏன் அதுல உட்கார கூடாதுன்னு ஒரு மனசுல ஒரு கேள்வி. So this is where Jesus sits. பெரியவர் சொன்னாரு, இங்கதான் இயேசு கிறிஸ்து உட்கார்றாரு. This is where Jesus sits and talks to me. இங்கதான் அவர் உட்கார்ந்து எப்போதும் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. So this pastor was like, oh okay. The pastor believes in all these supernatural works. பாஸ்டர் வந்து இந்த ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்பின ஒரு மனுஷன். So he sits on the other side and he prays. எனவே அவர் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் இந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். And he asked this man, what do you usually talk with God? அவர் அந்த வியாதியா இருக்கிற மனுஷனை பார்த்து கேட்டா, நீங்க எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட என்ன பேசுவீங்க? He says, I usually talk to him about my life and what am I going to be, where's my destination and all that.
அவர் பதில் சொன்னாலும் ஆண்டவரிடத்துல நான் செஞ்சதெல்லாம் குறித்து பேசுவேன். அடுத்தது என்னுடைய முடிவு, என்னுடைய 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 போற பாதை எங்க இது குறித்தெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். Then this pastor was like, okay, it was something new for him. இந்த பாஸ்டருக்கு அந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக தெரிந்தது. So he goes back home. அதுக்கு பிறகு அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டார். And then after a few weeks this man dies. ஒரு சில வாரங்கள் கழித்து இந்த மனுஷன் இந்த பெரியவர் இறந்து போனார். But something amazing happened. ஆனா ஒரு 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 ஆச்சரியமான காரியம் நடந்தது. When the children and the pastor goes to see that man was already dead. இந்த பிள்ளைகள் போய் அந்த அவரை போய் பார்க்கும் பொழுது அவர் செத்து போயிருந்தார், இறந்து போயிருந்தார். His head was lying on the chair. அவருடைய தலை அந்த பக்கத்துல இருந்த நாற்காலி மேல சாய்ந்து கிடந்தது. As though I'm lying on a person's lap. ஏதோ ஒரு மனுஷனுடைய அந்த மடியில நம்ம படுத்திருக்கிறது போல இவரோட இந்த பெரியவரோட தலை அவர் நாற்காலியில் அப்படி இருந்தது. So this pastor was amazed. He came to preach in our church in Singapore. இந்த பாஸ்டர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவர் சிங்கப்பூர் சபையில பிரசங்கிக்க வந்திருந்தார். He told us somehow this man had a different relationship with God. அவர் சொன்னாரு இந்த மனுஷன் ஆண்டவரோட ஒரு வித்தியாசமான ஒரு உறவை வைத்திருந்திருக்கிறார், ஒரு உரையாடு ஆண்டவரோடு உள்ள ஒரு பழக்கம் வைத்திருக்காரு அப்படின்னு சொன்னார். He explained, some of you all may think he's hallucinating because he's going to die. ஒரு சிலர் இப்படியாக சொன்னாங்க, அவர் ரொம்ப சாக போற நிலைமையில அவர் அப்படியே புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஏதோ கற்பனையில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. But he said, I believe he spoke with God every day. ஆனால் இந்த பாஸ்டர் சொன்னார், நான் நம்புறேன் அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருந்தார். And I wish I can be like that. நானும் என்னுடைய காலம் வரும் பொழுது நானும் அப்படி இருக்க முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். Keep a chair and talk to God. ஒரு நாற்காலியை வச்சுட்டு ஆண்டவர் அதுல உட்கார வச்சு அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. This is the way we communicate. இதுதான் நாம உரையாடுற முறைகள். God communicates with us through many ways. ஆனா ஆண்டவர் நம்மோடு பலவிதமான காரியங்கள்ல ரூபங்கள்ல நம்மோடு பேசுவார். Through the word, visions, dreams. வார்த்தையினால, கனவுகளால, அல்ல தரிசனங்களால. But the only way we communicate to him is through prayer. நம்மோடு நாம் அவரோடு உறவாடுகிற ஒரு வகை என்று சொன்னால் ஜெபம். It's the place where we can pour feelings, everything. இந்த உரையாடல், இந்த ஜெபத்தின் மூலமாக தான் அவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக, அவருடைய உரையாடலுக்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். So always remember these three things that I've said. எனவே நான் சொன்னது போல இந்த மூன்று காரியங்களை மறந்து விடாதீங்க. Life of Daniel clearly showed us what are the three main things we need in life. தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த மூன்று காரியங்களை மிக தெளிவாக அவர் காட்டியிருக்கிறார். Keep your faith strong in God. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல உறுதியாக வைங்க. Whatever you do, do it for God. எதை செய்தாலும் அதை ஆண்டவருக்கென்று செய்யுங்க. And never forget your prayer. உங்களுடைய ஜெபத்தை மறந்துடாதீங்க. And the word. தேவனுடைய வசனத்தையும் கூட. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I believe that you have spoken to the people who have heard this word of God. ஆண்டவரே, இந்த பேசப்பட்ட வார்த்தைகள் இந்த ஜனங்கள் அதை கேட்டு அதை எடுத்துக்கொள்வார்கள் என்று விசுவாசிக்கிறேன். Pray Lord that it will not be just words but it will be applied into practice. ஆண்டவரே, அது வெறும் வார்த்தையாகி போகாதபடி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அதை அபியாசப்படுத்த ஆசீர்வதியும். May they have understood the importance of prayer. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். May they have understood the importance of spending time with you. உம்மோடு உறவாடுகிற நேரத்தை அதிகரிக்கிற அந்த முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும். Bless them. ஆசீர்வதிங்க. In blessed name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen.